வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசியும் வெற்றியும் பார்த்தோம்னா அவங்க லட்சுமியோட வீட்டில் வந்து லட்சுமிக்கு நடக்கக்கூடிய சடங்குகளுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா அதாவது உன் வீட்டிலேருந்து நீ யாருமே வரலையே அப்படின்னு துளசியை பற்றி அவங்க கேட்டுட்ருக்கவும் அப்போ பார்க்க கரெக்டாக வந்து அபிராமியும் ஈஸ்வரமூர்த்தியும் வராங்க. இந்த வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அதாவது 2 மகன்களும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அங்கே தீபா வந்துருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடியே வந்து அவங்க ரகுவும் அதுக்கப்புறமா கவிதாவும் வராங்க. அப்போ ரகு வந்து சொல்கிறாங்க, நான் வீட்டுக்குள்ளே வரல, நீ மட்டும் போ அப்படிங்கும்போது, என்னங்க இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரலன்னா எப்படி ஆகும் அப்படிங்கவும், ஆமாம் எனக்கு இங்கே செய்யக்கூடிய கடமையில நிறைய இருக்கு பாரு, அவங்க பேசின பேச்சுக்கு நான் வந்திருக்கவே கூடாது, எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்திருக்கவே கூடாது, ஆனால் ஒன்றால் தான் நான் வந்தேன், அதனால என்னுடைய இடம் இந்த வீட்டு வாசல் தான், நான் இங்கே இருக்கிறேன், நீ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கவிதா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ அவன் வரலையான்னு சொல்லி கேட்கும்போது அவர் வெளியே தான் நிற்கிறாரு அப்படிங்கவும் உடனே துளசி வந்து அண்ணா வீட்டுக்குள்ளே வானா அப்படிங்கும்போது, நான் எதுக்குமா வரணும், எனக்கும் இந்த வீட்டுக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, அப்புறமா எதுக்காக நாங்கள் வரணும் அப்படிங்கும்போது, அப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காதானே அப்படிங்கவும் அப்போ லட்சுமி வெற்றின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு லட்சுமி வந்து ரகுவை கூப்பிடும் போது, எனக்கும் இந்த வீட்டுக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லை, உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு தான் நீங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறமா எதுக்காக எனக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கும்போது, என்ன ரகுன்னு இப்படி பேசிகிட்டு இருக்கிற, எல்லாரும் பார்க்குறாங்க பாரு வா அப்படிங்கும்போது, ஆமாம் அன்னைக்கு எல்லாரும் பார்க்கும்போது தானே இந்த மாதிரிக்கு எனக்கும் அப்பாவுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் எதுக்காக நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படிங்கவும் அப்போ வெற்றியோட அப்பா வந்து அவங்கள கூப்பிடும்போது உடனே ரகுவும் வந்து வராங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து லட்சுமி வந்து அஞ்சலியை ஒன்றும் காணலையே, அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுமா அப்படிங்கவும் துளசி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை பார்த்ததுமே அஞ்சலி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ நம்ம வரலன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு உடனே அவங்க அழுகையை நிறுத்திக்கிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. என்ன அஞ்சலி நீ வரலையா, உனக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்குறோம் அப்படின்னு துளசி சொல்லும் போது, அக்கா எனக்கு ஒரே வாமிட்டாக இருக்குது, அதனால வந்து நான் வர முடியாதுக்கா அப்படின்னு அஞ்சலி வந்து பொய் சொல்லியிருந்தாங்க. அப்படியாமான்னு சொல்லவும் அப்போ லட்சுமி வந்து சொல்கிறாங்க, எங்கே பாரு நீ வர வேண்டாம் இந்த சூழ்நிலையில், ஆனால் எங்கே இருந்தாலும் சரி தான் அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. வச்சதுமே அஞ்சலி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என்னால் எங்கள் அப்பாவோட சடங்குகளை கூட என்னால் வந்து கலந்துக்க முடியலையே, இப்படி நான் வந்து ஒரு கொடுத்து வைக்காதவள் ஆகிட்டேன்னு, இந்த மாதிரிக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இப்போ வந்து ஜெயிலில் இருந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியலையே, அப்பா என்னப்பா பண்ணுறதுக்கு, என்னால் உங்கள் கதையும் அவன் முடிச்சிட்டான், இவன் இப்படிப்பட்டவனா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்டு இவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, ஆனால் இவனாலேயே உங்கள் கதை முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, இன்னும் அடுத்தது இவன் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியலையேப்பா, என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து லட்சுமிக்கு பண்ணக்கூடிய இந்த சடங்குகள்லாம் ஆரம்பிக்கவும் அப்போ முருகன் வந்து தடுக்கிறாங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அம்மா எப்பவும் போலவே வந்து பூவும் பொட்டோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாங்கள் செய்யணும் அப்படிங்கவும் அப்போ வந்து உடனே வந்து துளசி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருன்னா நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கும்போது முருகன் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தடுத்துட்டு இருக்கவும் அப்போ ரகுவும் கேசவனும் வந்து முருகனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்கு நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கிற, ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்காத, அவங்க செய்யக்கூடிய காரியத்தை அவங்க செய்யட்டும், இப்படி தான் வந்து அதாவது கணவரை இழந்தவங்களுக்கு இந்த மாதிரிக்கு தான் வந்து பண்ணுவாங்க, நீ என்ன புதுசாக வந்து இதை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரகுவும் கேசவனும் திட்டவும் உடனே துளசி வந்து பார்த்தோம்னா அவங்க ரகுவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. முருகனனுக்கு இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லாமல் போச்சுன்னு நினச்சிதான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் முருகனை வந்து இந்த மாதிரிக்கெலாம் தடுத்துட்டு இருக்கிறாரு, ஆனால் உங்களுக்கு என்னென்னா இது ஒரு கடமையாக தானே இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசங்கிறதே இல்லாமல் போச்சு அப்படிங்கும்போது, என்னம்மா இதுக்கு தான் நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னேன், என்னை வந்து வீட்டுக்குள்ளே வரவழைச்சி என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவே நீங்கள் வந்து என்னை வீட்டுக்குள்ளே வர சொன்னீங்களா என்ன அப்படின்னு கேட்கவும், என்னமோ நான் வந்து என்னமோ புதுசாக சொல்கிற மாதிரிக்கு தான் இருக்குது, ஊர் உலகத்தில் நடக்காதது அங்கே நடந்துட போகுது, அப்படி தானே எல்லாருமே இருக்கிறாங்க, அதை தானே நானும் சொன்னேன், இவன் என்னமோ ரொம்ப நல்லவங்க கணக்காகவும் நான் என்னமோ ரொம்ப கெட்டவங்க கணக்காகவும்லாம் நீங்கள் பேசுகிறத பார்த்தா இருக்குது அப்படிங்கவோ அப்போ ஈஸ்வரமூர்த்தி வந்து தடுக்கிறாங்க. ரகு கொஞ்சம் நீ அமைதியர் அப்படின்னு சொல்லவும் அப்போ லட்சுமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னம்மா இங்கே இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது, அவங்க பண்ணக்கூடிய வேலையை தானே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, முருகா நீ கொஞ்சம் அமைதியர் அப்படிங்கவும் முருகன் வந்து தடுக்கிறாங்க. இல்லை அம்மா வந்து பூம்பொட்டோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து துளசிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ லட்சுமி வந்து சொல்கிறாங்க, இல்லை முருகா நீ கொஞ்சம் அமைதியர் அப்படிங்கும்போது, இல்லை அப்பா உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு அவங்க வந்து செய்கையாக காட்டவும் இதை கெட்டதுமே லட்சுமி வந்து சிவராமன்
சிவராமனோட ஃபோட்டோ பார்த்து கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்தவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு இவன் இந்த மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்கக்கூடாது, அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யணும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ முருகன் வந்து சொல்கிறாங்க, இல்லை இப்படிலாம் பண்ணினீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாது, அதனால எங்கள் அம்மா எப்பவும் போல் பூம்போட்டோடையே இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வாக்குவாதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அது வந்து மகேஷ் வந்து அதில் வீடியோவை கேமராவில் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி அழுறதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் வந்து உயிரோடு இருக்கிறனால தானே இந்த மாதிரிலாம் என் குடும்பத்தை பழி வாங்குவேன், அதனால என் கதையை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது அஞ்சலி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தோம்னா அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் எந்த மூளைக்கு போனாலும் சரி தான், நீ என்ன விட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலேயும் நான் உயிரோடு இருந்தோம்னா என் குடும்பத்தாலேயும் வந்து அதாவது என்னால் அவங்களையும் நீ பழி வாங்குவ, அதனால என் கதை முடிஞ்சு போச்சுன்னா அதோட எல்லாமே முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து மகேஷ் வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி தன்னுடைய கதையை முடிக்கிறதுக்காக இருக்கவும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை வந்து கனவாக கூட இருக்கலாம். அப்படி கனவாக இருக்கும்போது மகேஷ் வந்து ஐயோ இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது, அஞ்சலி வந்து இப்படி விபரீதமான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து பார்த்தோம்னா அஞ்சலி பார்க்கறதுக்காக ஓடோடி வராங்க. இங்கே பார்க்கும்போது வந்து ரகு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், இவன் இப்படி தான் ஓவராக சீனை போட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லவும் அப்போ லட்சுமி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து வெற்றி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் முருகன் சொல்கிறதுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது, அவன் ஆசைப்பட்டபடியே அத்தை வந்து பூம்பொட்டோடையே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே அபிராமி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன வெட்டி நீ பேசிகிட்டு இருக்கிற, அவன் தான் புரிஞ்சுக்காம இப்படி பேசிகிட்டு இருக்கானா, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அதாவது ஊர் உலகத்தில் நடக்காததே அங்கே நடந்துற போது என்னென்ன சடங்குகள் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் பண்ணுறதுக்காக தானே எல்லாருமே இதுக்காக வந்திருக்கிறோம், நீங்கள் என்னென்ன இப்படி புதுசாக அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கவோ அப்போ துளசியும் சொல்கிறாங்க, ஆமாம் முருகனை சொல்கிறது கரெக்டு தான், எங்கள் அம்மா பூம்போட்டோடையே இருக்கட்டும், அப்போ தான் எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்த மாதிரிக்கே எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே லட்சுமி எதுவுமே பேசாமல் அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னமோ இங்கே புதுசாக அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மகேஷ் வந்து அஞ்சலியை பார்க்குறதுக்காக நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ அஞ்சலி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ மகேஷ் வந்து சொல்கிறாங்க, அஞ்சலி நீ தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கும்போது ஆமாம் நான் தப்பான முடிவு தான் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மகேஷ் சொல்கிறாங்க, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் எங்கள் அப்பாவோட கதை முடிஞ்சதுக்கு நானே ஒரு காரணமாக அமைஞ்சிட்டோம்ல, அடுத்தது என் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கோம்ல, அதனால தான் நான் என் கதையை முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து என் பக்கத்தில் நீ வராது அப்படிங்க அப்போ பார்த்தோம்னா மகேஷ் வந்து சொல்றாங்க, எங்க பாரு உங்க அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்காக வராங்க. அப்போ உடனே வந்து இங்க அஞ்சலி வந்து கேட்குற நிலைமையில இல்லை. அப்போ வந்து மகேஷ் வந்து சொல்றாங்க, உங்க அப்பா உயிரோட இருந்தாக்கி நீ அமைதியா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே வந்து அஞ்சலி வந்து மகேஷ் அப்படியே பார்க்குறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா உங்க அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை அவங்க சொல்லலாம். அப்படி சொன்னாக்கே அடுத்துதான் இந்த கதையில என்ன மாதிரிக்கு கொண்டுட்டு போவாங்க. ஏன்னா சிவராமன் வந்து உயிரோட இருக்கிற மாதிரிக்கு இந்த கதையை கொண்டுட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.